நடிகை கௌரி கிஷன் செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்ட காட்சிகள் தான் இப்ப இணையத்துல பேசுபொருளா மாறி இருக்கு. என்னதான் நடந்தது அப்படிங்கறத வாங்க விரிவா பார்க்கலாம். என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவங்க வெயிட் என்ன? அவங்களை எப்படி தூக்குனீங்க? 96 படத்துல குட்டி வயசுல நடிச்சிருந்தவங்க தான் கௌரி கிஷன். மலையாளத்திலையும் தமிழ்லையும் அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. விஜயோட மாஸ்டர் திரைப்படத்திலையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்க சமீபத்தில் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட அறிமுக விழா சென்னையில் நடந்துச்சு. அப்போ பட ஹீரோவான ஆதித்யா மாதவனி கிட்ட ஒரு பாடல் காட்சியில் நடிகை கௌரி கிஷனை தூக்கி சுத்தியிருக்கீங்களே, அவங்க ரொம்ப வெயிட்டா, அவங்களோட உடல் எடை என்ன அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதுக்கு ஆதித்யா ரொம்ப வெயிட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு கௌரி கிஷன் ஹீரோ கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. இந்த நிலையில படத்தோட பிரத்யேக காட்சிக்கு அப்புறமா செய்தியாளர் சந்திப்புல அதே பத்திரிகையாளர் கௌரி கிஷன் கிட்ட, நீங்க எப்படி நான் ஹீரோ கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்ப, என்னோட வெயிட் பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி ஒருத்தரை நீங்க பாடி ஷேமிங் பண்ணலாம் அப்படின்னு கௌரி கிஷன் கேட்க செய்தியாளர் சந்திப்பே அதகலம் ஆயிடுச்சுங்க. நீங்க பேசி முடிச்சிட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க. நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? சரி, நீங்களே நடத்துங்க. நான் ஏங்க உட்கார. இந்த செய்தியும் வீடியோவும் இணையத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு பெண்ணுக்கிட்டையோ இல்லை ஒரு பெண்ணை பற்றி ஒருத்தர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும்னு இருக்குது. என்னதான் பத்திரிகையாளராக இருந்தாலும் படத்தை பற்றின கேள்விகளை கேட்கலாமே தவிர ஒருத்தருடைய உடல் வாக எப்படி கிண்டல் பண்ணி பேசலாம்னு நடிகை கௌரிக்கு சப்போர்ட் பண்ணி பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு வராங்க. குறிப்பாக பாடகி சின்மயி, நடிகை அரசியல்வாதியுமான குஷ்பு, நடிகை ரோஹிணி உட்பட பலரும் கௌரி கிஷனுக்கு ஆதரவாக சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு வராங்க.